இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே இப்பொழுது நான் பாட போகிற பாடல்கள், கொடுக்க போகிற செய்தி எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்திக்கு போகும் முன்னாடி ஒரு பாடல். கெத்செமனே பூங்கோவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடம் சத்தம் தோனித்திடுதே. ஆரில் கெத்செமனே பூங்கோவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடம் சத்தம் தோனித்திடுதே. தேகம் எல்லாம் வருந்தே சோகமடைந்தவராய், தேகம் எல்லாம் வருந்தே சோகமடைந்தவராய், தேவாதி தேவன் ஏக சோதன் படும் பாடுகள் எனக்காகவே, தேவாதி தேவன் ஏக சோதன் படும் பாடுகள் எனக்காகவே. ஆரில் கெத்செமனே அப்பாயே பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானார், அப்பாயே பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானார், எப்படியோ உன் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே, சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரில் கெத்செமனே
மழையாலே மெத்தவோவே நனைந்தே இம்மானுவேலை உள்ளம் உருகி வேண்டுதல் செய்தாரே. இம்மானுவேலை உள்ளம் உருகி வேண்டுதல் செய்தாரே. பாரில் கெத்சமனே மும்முறை தலை மீதே தாங்கொண்ட வேதனையா, மும்முறை தரை மீதே தாங்கொண்ட வேதனையா, விண்ணவர்தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகர் மீட்போரவே. விண்ணவர்தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகர் மீட்போரவே. பாரில் கெத்சமனே அன்பின் அருள் மொழியா ஆரோதல் அழிப்பவர், அன்பின் அருள் மொழியா ஆரோதல் அழிப்பவர், துன்ப வேளையில் தேற்றுவாரின்றி பாதகர் அலறுகின்றார். துன்ப வேளையில் தேற்றுவாரின்றி பாதகர் அலறுகின்றார். பாரில் கெத்சமனே பூங்கோவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்தேடுதே. பாரில் கெத்சமனே பூங்கோவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்தேடுதே. ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமை உண்டாகட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி தலைப்பு வந்து கர்த்தர் நீதியுள்ளவர். கர்த்தர் நீதியுள்ளவர், அதாவது நீதியுள்ளவர். உலகத்துல வந்து நம்ம எடுத்துட்டோம்னா மனுஷன்கிட்ட நீதி நியாயம் கிடையாது, அப்படிதானே? அன்னைக்கு சாலமோன் ராஜா சொன்னாங்க, நான் வந்து சூரியனுக்கு கீழே நியாயாசலத்தை கண்டேன், அங்க அநியாயம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உலகத்துல நம்ம எடுத்துட்டோம்னா நீதி நியாயமே கிடையாது. என்ன, எங்க பார்த்தாலும் அநீதி, எங்க பார்த்தாலும் அக்கிரமங்கள், எங்க பார்த்தாலும் நீதி இல்லாத நிலை. அதான் ஆண்டவர் சொன்னாங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல, நீதி செய்யறவங்க இன்னும் நீதி செய்யட்டும், நியாயமா நடக்கிறவங்க இன்னும் நியாயமா நடக்கட்டும், அநியாயம் பண்றவங்க இன்னும் அநியாயம் செய்யட்டும், நான் சீக்கிரமா வரேன், அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த காலத்துல இயேசு சொன்னாங்க, நீங்க என்னன்னாலும் பரவாயில்ல, ஆனா பரிசுத்தமா இருந்தீங்கன்னா இன்னும் பரிசுத்தமா இருங்க,
நீதி செஞ்சீங்கன்னா இன்னும் நீங்கள் நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் வரேன், நான் வரும்போது என்னோடு கூட வருகிறது உங்களுக்கு கிரியைகள், நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதா நான் நியாயம் அளிக்க போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க. இப்போதும் கூட தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. சங்கீதம் 7:11 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவங்க நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்காங்க. நம்ம எந்த நேரத்திலையும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம், ஆண்டவரே நீங்க தானே எங்களுக்கு நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கீங்க, உங்களை தவிர நாங்க எங்க போவோம்? ஆண்டவர்கிட்ட பரிசுத்தம் இருந்தது, அவர் பெரிய நீதிமான், அவர் நியாயாதிபதியா வரப்போறாங்க. 2வது வருகையில நம்ம எல்லாரையும் நியாயம் விசாரிக்க வரப்போறாங்க, நீதியுள்ள நியாயாதிபதியா வரப்போறாங்க. நம்ம நினைக்கலாம், ஐயோ எங்க பார்த்தாலும் அநியாயமா இருக்கே, எங்க பார்த்தாலும் அநீதி அக்கிரமா இருக்கே, மனுஷன் திருந்த மாட்டாங்களே, பாவத்துல விடுறாங்களே என்று சொல்லி ஒருவேளை நம்ம வேதனைப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, நான் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த நியாயாதிபதிய நம்ம நோக்கி பார்க்கணும். 2 நாளாகவும் 12:6 அப்பொழுது இஸ்ரேல் ராஜாக்களும் பிரபுக்களும் தங்களை கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள், தாழ்த்தி அவர் நீதி உள்ளவர் என்றார்கள். அதாவது கர்த்தருக்கு முன்பாக அவங்கள தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும், ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாரும் அவங்கள தாழ்த்தினாங்க. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. என்ன, யோனா காலத்துல நினிவே பட்டணத்தை அழிக்கணும்னு அந்த கர்த்தர் சொன்னாங்க. ஏன்னா அங்க பாவம் அதிகமா பெருகிட்டு, அதனால நான் அழிக்க போறேன்னு சொன்னாங்க. அப்போ யோனா தர்ஷீஸுக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட, இந்த நினிவே மக்கள்கிட்ட சொல்லாம தர்ஷீஸுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னாங்க, நீ நினிவே மக்களுக்கு பிரசங்கி அப்படின்னு சொல்லும்போது யோனா நினிவே மக்கள்கிட்ட சொன்னாங்க, மனம் திரும்புங்க அல்லது 40 நாளையில நினிவே கவிழ்க்கப்பட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அந்த ராஜாவிலிருந்து அவர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுகள் முதலாய் மிருகங்கள் கூட வெயில எதுவும் அது கூட உபவாசம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் மனசாப்பட்டு அந்த மக்களுக்காக இறங்கி அந்த நினிவேயை ஆசீர்வதித்து அதை கவிழ்க்கல, நினிவேவை பாதுகாத்தாங்க. அப்போ யோனாட்ட சொன்னாங்க, நான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமா தெரியாத மக்கள் இருக்காங்களே, அவங்கள நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தேவன் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியா இருக்காங்க. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால யாருக்கும் அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க. என்ன, எப்படிப்பட்ட மக்களுக்கும் அவங்க நீதி தான் செய்வாங்க. அவங்க பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எல்லாரையும் அவங்க ஒன்று போல நேசிக்காங்க. மழை இருக்கு, மழை பெய்யுது இல்லையா, நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்தா மழை பெய்யுது. அவங்க மழை எல்லாருக்குமே தான் கர்த்தர் கொடுக்காங்க. தீமை செய்யறவங்களுக்கு தான் கொடுக்காங்க, நன்மை செய்யறவங்களுக்கு தான் கொடுக்காங்க, அப்படிதானே? அதனால கர்த்தர் நீதியா இருக்காங்க, அதனால தான் அப்படி செய்ய முடியுது. மனுஷங்க அப்படி இல்லை. மனுஷங்க நியாயம் விசாரிக்கிறதுல முகத்தாட்சியனையும் பார்க்குற மக்களாக இருக்காங்க. அவங்க பட்சபாதம் உள்ளவங்களா இருக்காங்க. என்ன, பணக்காரங்களுக்கு ஒன்று, திக்கற்றவங்களுக்கு ஒன்று, என்ன விதவைகளுக்கு ஒன்று, இப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க, நீதி செய்கிற மக்களாக இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, எல்லாருக்கும் நீதி செய்கிற ஒரு தேவனா இருக்காங்க. யோபு 37:23 சர்வ வல்லவரை கண்டுபிடிக்க கூடாது
அவர் வல்லமையிலும் நீதியிலும் சிறந்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. யோபு சொல்றாரு, கர்த்தர் மகா நீதிபரர், அவர் யாரையும் ஒடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யோபு ஒன்றும் இல்லாம எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். ஆனா இழந்து போனாலும் அவனை அவன் மனைவி சொன்னாங்க, நீ தூஷிச்சு உயிரை விடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் யோபு கர்த்தர்கிட்ட நிலைச்சு நின்னான். அப்போ அதான் யோபு சொல்றான், கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்காங்க, அவர் மகா நீதிபரரா இருக்காங்க, அவங்க ஒடுக்க மாட்டாங்க. யோபு எல்லாரும் ஒடுக்குனாங்க. அவங்க நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டு தூரத்துல போயிருந்தாங்க. அவன் மனைவி ஒடுக்குனான். அவரை எல்லாரும் அவனை ஒடுக்கிட்டாங்க. அவனை ரொம்ப ஏளனமா நினைச்சாங்க. என்ன, ஆனா கர்த்தர் அவனை ஒடுக்கல. இந்த உலகத்துல ஏழைகள் என்ன ரொம்ப முடியாதவங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் மனுஷங்க ஒடுக்குவாங்க, கொடுமை பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அப்படிப்பட்டவங்களை தான் அவங்கள நேசிக்கிற ஒரு தேவனா இருக்காங்க. அவர் யாரையுமே அவர் ஒடுக்குகிற தேவன் அல்ல. காரணம், அவர் மகா நீதிபரர். அவர் மகா நீதிபரர். அதான் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்றாங்க, இயேசு, என்கிட்ட பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது என்னை நீங்க பாவம் உண்டு அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க குற்றப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு நீதி உள்ள நீதிமான், பரிசுத்தர். அதான் அவர் சொல்றாங்க, யாரையும் ஒடுக்குகிற தேவன் அல்ல. மனுஷங்க ஒடுக்குனாலும் கர்த்தர் அவங்கள விடுவிக்கிற ஒரு தேவனா இருக்காங்க. சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. தாவீது சொல்றாரு, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியின் மேல பிரியப்படுறாங்க. என்ன, அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தவான்களை நோக்கி இருக்காங்க, செம்மையானவர்களை நோக்கி இருக்காங்க. அவங்க நீதியின் மேல பிரியப்படுகிற தேவன். மனுஷங்க எதுல பிரியப்படுவாங்க? சில மனுஷங்களுக்கு நீதி செய்தா பிடிக்காது. அநியாயம், துன்மார்க்கம் என்ன, சுகபோகமான வாழ்க்கைகள், சுகஜீவியம், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் நீதியின் மேல பிரியப்படுகிற ஒரு தேவன். அதனால நம்ம என்ன செய்யணும்? முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீதி செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீதி செய்யணும். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தனா நான் உன்னைய அதிகத்துல அதிகாரியாக்குவேன் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பொருள் கிடைச்சாலும் அதை அடுத்தவங்கன்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க. அவங்க அந்த நீதியின் மேல அவங்க பிரியப்படுறதுனால நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நீதிமானாக நடந்து கொள்ளணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு தெய்வனாக இருக்காங்க. சங்கீதம் 119, 137 கர்த்தாவே, நீ நீதிபரர், நியாய தீர்ப்புகள் என்ன செம்மையானவைகள், உடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். இப்போ கர்த்தருடைய நியாய தீர்ப்பு செம்மையா இருக்கும். அவங்க தவறு செஞ்சவங்களுக்கு சரியான நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. என்ன பரிசுத்தமா உள்ளவங்களுக்கு சரியான நியாய தீர்ப்பு, பரிசுத்தம் உள்ளவங்களுக்கு நித்திய ஜீவன். அதே சமயத்துல அநியாயம் பண்றவங்களுக்கு தேவன் பிசாசுக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த அநித்தியமான இடம். அதான் அவருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து நம்ம நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நம்ம நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எந்த ஒரு பாவமானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நம்ம விலகி ஓடணும். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை நம்ம அதை விட்டு விலகி போனா கர்த்தர்
அதை விரும்புகிற தேவனா இருக்காங்க. என்ன, கர்த்தர் பாவத்தை வெறுக்கிற தேவன். நீதிமொழிகள் 21:12 நீதிபரர் துன்மார்க்கனுடைய வீட்டை துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுகிறார். அப்போ ஆண்டவர் துன்மார்க்கரை தீங்கில கவிழ்த்து போடுறாங்க. அவங்க நீதிபரரா இருக்காங்க. அப்போ நம்ம துன்மார்க்கம் ஜீவியை நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். அவங்கள கர்த்தர் அழிச்சிருவேன்னு சொல்றாங்க. அப்போ நீ துன்மார்க்க ஜீவியத்தை விட்டுட்டு நீ நீதிமான வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புறாங்க. துன்மார்க்கத்திலே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய தீர்ப்பு அல்ல. புரியுதா? அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செம்மையான வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னு தான் நினைக்காங்க. துன்மார்க்க ஜீவியத்தை விடுறதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஏசாயா 45:21 அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் இதை அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கர்த்தராகிய நான் அல்லவோ நீதிபரரும் இரட்சகருமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. நான் தான் நீதிபரரும் நான் இரட்சகருமா இருக்கேன், என்னை இல்லாம உங்களுக்கு தேவன் இல்லை, என்னை இல்லாம உனக்கு வேற தேவன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தான் நம்ம சேவிக்கணும். ஆனா இந்த உலகத்துல மெஜாரிட்டி மக்கள் இருக்காங்களே, 800 கோடி மக்கள் ஆண்டவரையேவா சேவிக்காங்க? மெஜாரிட்டி மக்கள் காணாத, கேட்காத, பேச மாட்டாத, நடக்க மாட்டாத தெய்வங்களை தானே வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஆண்டவர் சொல்றாங்க, என்ன இல்லாம உங்களுக்கு தேவன் யார்? சரி, அப்படி கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தேவர்களை நம்ம வணங்கும் போது கூடிய சீக்கிரத்துல விரைவில் ஆண்டவருடைய வருகை இருக்கு. அந்த நாளை நம்மளால சகிச்சுக்கிட முடியாது. அப்போலாம் தேவனை விட்டுட்டு அந்நிய தேவர்களை வணங்கினவங்க கர்த்தருக்கு முன்னால நிற்க முடியாது. அவங்களாம் அருவருப்பான அந்த அனித்தியமான இடத்துல தான் அவங்க பிரவேசிக்கணும். அங்கே அக்கினி கடல் இருக்கும், அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடல் இருக்கும், எரி நரகம், வேதனை இருக்கும், அழுக, பற்கடிப்பு, அலறல், கூக்குரல், என்ன அக்கினி ஜுவாலை, அக்கினி கந்தகம், இதிலெல்லாம் நம்ம எரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு, உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வத்தை விட்டுட்டு ஏதோ பேய் பிசாசை நம்ம வணங்கி அதில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும், நான் அப்படிதான் நான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நம்முடைய கடைசி நாள் நியாய தீர்ப்புக்கு பிறகு நம்முடைய நாள் பரிதாபத்துக்குரிய நாளாக மாறிடும். பிரியமானவர்களே, அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரம்தான் தேடணும், அவருக்கு மாத்திரம்தான் முதலிடம் கொடுக்கணும். அவரை தவிர நீதிமான், நீதிபரர், மகா நீதிபரர், நியாயாதிபதி யாரும் இல்ல உலகத்துல. பிசாசு உங்களுக்கு ஆசையை காட்டுவான், நீ அதை இது அப்படி இருக்க, இப்படி இருப்ப, நீ அப்படி மாறிடுவேன்னு சொல்லி ஆசையை காட்டுவான். கடைசியில் அவன் இருள் நிறைந்த இடத்தை நோக்கி உங்களை இழுத்துட்டு போவான். அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன பிசாசே நீ என்னெல்லாம் சொன்னேன், உனக்கு அது தருவேன், இது தருவேன், நான் அப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன்னு சொன்னியே, இப்போ என்னைய இப்படி இந்த இருள் நிறைஞ்ச இடத்துக்கு நீ இழுத்துட்டு போறியேன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஆமாம் நான் அப்படி சொன்னேன், அப்போ தான் நீ என் கூட வருவேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றுவான். உங்களுக்கு யார் வேணும்? நீதி உள்ள நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற இயேசு வேணுமா, இல்லை அழிஞ்சு போகிற அந்த பிசாசு வேணுமா அப்படின்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஏசாயா 53:11 அவர் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அதாவது மற்றவங்க அக்கிரமத்தை அவங்க தான்
சுமந்து கொள்வார். நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு நீதிபரர். அவர் நிறைய பேரை நீதிமான்களாக்குவாங்க, பரிசுத்தம் உள்ளவங்களா மாற்றினாங்க. அதே சமயத்தில் அவருடைய அக்கிரமங்களை அவங்களையும் சுமந்து கொள்வாங்க. அப்படின்னா நமக்காக நொறுக்கப்பட்டார் அல்லவா, நமக்காக சதை விற்கப்பட்டார், சிலுவை மரணத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவங்களே நமக்காக சிந்தினாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய அக்கிரமத்தை தங்கள் மேலே சுமந்தாங்க. என் மேலே விழட்டும், அவன் செஞ்ச பாவம் எல்லாம் என் மேலே விழட்டும், ஐயா என் மேலே விழட்டும், நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி கர்த்தர் இயேசு ஏற்றுக்கிட்டு தன்னையே விற்க கொடுத்தாங்க. கசையடிப்பட்டாங்க, என்ன சவுக்கால் அடிக்கப்பட்டாங்க, அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல ஆகியது. எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. அவங்க நீதிபரராக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஒரு அநீதி கூட இல்லை, ஆனாலும் கூட நமக்காக எல்லா அக்கிரமங்களையும் சகிச்சாங்களே. அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக வேணும். அவங்க தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவன். புலம்பல் 1:18 கர்த்தர் நீதிபரர், அவர் நீதிபரர்னு சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 9:1 ஆதலால் கர்த்தர் கர்த்தர் கவனமாயிருந்து தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். அவர் இதில் தேவனாகிய கர்த்தர் தாமே செய்து வருகிற தங்கள் கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர் அப்படின்னு, அதாவது அவர் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் அவர் நீதி உள்ளவர் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தாமே எல்லாவற்றையும் தங்கள் மேலே விழ பண்ணாங்கல்ல. என்ன சரி. கடைசியாக லூக்கா 23 அதிகாரம் 47 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அதாவது கர்த்தரை எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. அவங்க மகா வேதனையால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. என்ன ரொம்ப வேதனைப்பட்டாங்க. சிலுவையில் கண்ணீர் வடித்தாங்க, தாங்குன்னா வேதனை. ஆனாலும் கூட பிதாவே நீங்கள் அவங்களுக்கு மன்னிங்க, அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. கடைசியில் அவங்க சாகும்போது, அவங்க மரிக்கும்போது, அந்த மரித்த உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. அப்புறம் பூமி அந்தகாரப்பட்டது, சூரியன் இருண்டது. சூரியன் ஒளி கொடுக்கல, அப்படியே இருண்டு போச்சு. பூமி அப்படியே இருண்டு போச்சு, அந்தகாரமாயிட்டு. எல்லாரும் நினைச்சாங்க, பயந்துட்டாங்க எல்லாரும். ஐயோ, இவர் நிச்சயமாவே ஒரு பெரிய நீதிபரர், ஐயோ தெரியாம பண்ணிட்டோமே என்று சொல்லி நிறைய பேர் அந்த நேரத்தில் மனம் திரும்பி இருப்பாங்க. அந்த 100க்கு அதிபதி மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அதே மாதிரி நம்ம தேவனாகிய கர்த்தர் நீதிபரர். மனுஷங்க சாகும்போது அவங்கள சிலுவையில் அரைஞ்சி சிலுவை மரணத்தில் அவங்க சாகும்போது அப்படியே நடக்கும். இவர் பரிசுத்தவான், நீதிபரர், நீதிமான். அதனால தான் அப்படி ஒரு இயற்கை சீற்றங்கள் அப்படி நடந்தது. பிரியமானவர்களே, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதின்னு நீங்கள் அறிஞ்சிட்டீங்கல்ல. தெய்வம் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, அப்பா, நீங்கள் கொடுத்த நல்ல இந்த பாடல், செய்தி எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. எசப்பா, ஏதோ நான் சொன்னேன் ஆண்டவரே, இந்த மக்கள் அதை அறிஞ்சு ஆண்டவரே நீங்கள் நீதிபரர் என்பதை உணர்ந்து அவங்க உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த ஜெயிற்றிகை தொலைக்காட்சி ஆண்டவரே நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதில் பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஐயா. ஆவியானவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவரே நல்ல சுகபல ஜீவன் நீடி ஆயுசு நாட்களை கொடுங்க. கை வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், நரம்பு வலி, ஆண்டவரே கேன்சர், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னி கேன்சர், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர் எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுங்க. புது கிட்னியை கொடுங்க ஆண்டவரே. ஐயோ நான் குடிச்சு என் நுரையீரல்லாம் செதஞ்சு போச்சே, நான் பீடி சிகரெட்லாம் குடிச்சு என் நுரையீரல் கருகி போச்சே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுற மக்களுக்கு புது நுரையீரலை கொடுங்க. ஐயோ என் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டே, நான் எவ்வளோ நாள் தான் நான் டயாலிசிஸ் பண்ணேன் அப்படின்னு வேதனைப்படுற மக்களுக்கு புது கிட்னியை கொடுங்க. படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. ஆவியானவரே வேலையை கொடுங்க ஐயா. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்தை கொடுங்க. ஏற்ற விலையில ஆண்டவரே குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுங்க ஐயா. ஏசப்பா நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஒருவராது கெட்டு போது உடைய சித்தமல்ல ஆவியானவரே. ஏசப்பா மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் 9487549354.